அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தனர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சுட்டி வரும் திரைப்பட நடிகர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வழங்கும் வள்ளி திருமண நாடகங்களை ஏதோ உங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் திரளாக எங்கள் நாடகத்தினை கண்டுகளித்து அந்த அம்மனின் ஐயனின் அருள்படி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, ஆதரவு தருகை நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். பவன மதுரானிலையே பாண்டியராஜன் தன்னையே, பாவன மதுரானிலையே பாண்டியராஜன் தன்னையே, ராகதாலதிக பரிதோத்தினார்கரே பாவனம்தாகிரி பக்கிமோதனம்தாகிரி தேவகமம்மச்சனை திக்கரமானாகிரி தேவி மீனாட்சி அம்பா, தேவி மீனாட்சி அம்மா அம்மா திமிக்கிட்ட தாளம் இதெங்கும், திமிக்கிட்ட பாட்டம் இதெங்கும், பிரமாதானகரி கஜானன தாண்டவனே சங்கரி கஜானன தடிச கோட்டி சுரகன தாட்டி, தோணி துரைக்கன தாட்டி, தடிச கோட்டி சுரகன தாட்டி, தோணி துரைக்கன தாட்டி, மத்தே சிவகௌரி கஜானன தாண்டவனே சங்கரி கஜானன தாண்டவனே சங்கரி பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியார் என்னை நீ பார்த்தால் எப்போதும் வாழிடரேதும் வாராது எப்போதும், வாழிடரேதும் வாராது எப்போதும் சண்முகா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே உன் திருப்பதம் நினைந்து அன்புடன் தினப்பணிந்து, உன் திருப்பதம் நினைந்து அன்புடன் தினப்பணிந்து, திண்ணமாய் பார்க்கும் என்பால் நீ திருவுள்ளம் கணிந்து, திண்ணமாய் போற்றும் என்பான் இந்த திருவுள்ளம் கணிந்து, பன்னிரு விழிகளிலே ஒரு விழியார் என்னை நீ பார்த்தாலே போதும். பன்னக சயனே மகிழ்ந்திடு மருதா பாரோர் புகழ்ந்தி போட்டிடு குமரா பன்னமகிழேறும் வடிவேல் அழகா, வண்ணமயில் ஏறும் வடிவேல் அழகா, வள்ளி திவானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா, பள்ளி தெய்வானையுடல் காட்சி தருமாறு பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தாலே போதும். விநாயகனே காணமழை பொழிய நீ அருள்வாய், நாயகனே விநாயகனே காணமழை பொழிய நீ அருள்வாய், நாயகனே நாயகனே விநாயகனே. ஞான விநாயகா பரமருள்வாய், நாவினாள் இசை நீ அருள்வாய், ஞான விநாயகா பரமருள்வாய், நாவினாள் இசை நீ அருள்வாய், பார்ப்புகளோ உங்கள் பேரழகை பார்த்திடவே என்னை ஓடி வந்தே, நாயகனே விநாயகனே காணமழை பொழிய நீ அருள்வாய். அம்மையை அப்பனை சுற்றி வந்தார்
பொழிய நீ அருள்வாய் நாயகனே நாயகனே விநாயகனே. ஹலோ 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 பேச குறைச்சு சார் கெயின் இது. ஹலோ 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 பேஸ் இன்னமும் இருக்கு. ஹலோ அப்படியே இருக்கட்டும், வால்யூம் மட்டும். ஹலோ ஹலோ இங்க போனீங்க பேஸ் மைக் மட்டும் ஊதுது பாருங்க. ஹலோ எழில்மேகம் மாங்காடு தளத்திலே ஏகாந்தமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று தபம் செய்யும் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும் சர்வமங்கலம் உண்டாகும். அந்த மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு வாருங்கள். நெஞ்சத்திலே குடியிருப்பார். நெஞ்சார துதிப்பவர்க்கு நெஞ்சத்திலே குடியிருப்பாள். எளிமித்தங்கனி வீடு எளிதாக வீட்டிருப்பாள். எளிமித்தங்கனி வீடு எளிதாக வீட்டிருப்பாள். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். மாங்காடு வாருங்கள். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார். தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவார். தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவார். தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவார். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். மாங்காடு வாருங்கள். பொன்னான வாழ்வழிப்பார். திருக்கோவில் சென்று வந்தார், திருவருளை தந்திடுவார். திருக்கோவில் சென்று வந்தார், திருவருளை தந்திடுவார். திருக்கோவில் சென்று வந்தார், திருவருளை தந்திடுவார். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். மாங்காடு வாருங்கள், அம்மனை பாருங்கள்.
ஈர உறவு உன்னை தேடி இங்கே வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? நீயும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா. தெய்வ உலகத்திலே இருக்குதுனா தாயடா. ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இளவட்டமானாலும் என்ன தேடி குளிக்க வைப்பா. இளவட்டமானாலும் என்ன தேடி குளிக்க வைப்பா. ஏமாந்த பிள்ளையை என்னை இதயத்தை அவ கொடுப்பா. கட்டெரும்பு உனக்கடித்தா கத்தி கத்தி அவ தொடிப்பா. கட்டெரும்பு உனக்கடித்தா கத்தி கத்தி அவ தொடிப்பா. பெத்தவளுக்கு கை மாறுதா பிள்ளை என்ன தேவிடுவா. உனக்கு மீனக்கு அம்மா பொருத்தி தானடா. தெய்வ உலகத்திலே இருக்குதுனா தாயடா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கடுப்பா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கடுப்பா. பால் கடுக்க பிள்ளை மனம் பாத்தி பசி மறப்பா. நெஞ்சினிலே நடக்க வைப்பா. நீலாப பிடிக்க வைப்பா. நெஞ்சினிலே நடக்க வைப்பா. நீலாப பிடிக்க வைப்பா. பிஞ்சி விரலில் நகை கடிப்பா. பேச சொல்லி அவ சிரிப்பா. சின்ன பிஞ்சி விரலில் நகம் கடிப்பா. பேச சொல்லி அவ சிரிப்பா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா. தெய்வ உலகத்திலே இருக்குதுனா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கடா. அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? புத்திசாலிகளுக்கு வணக்கம். ஆமா, பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்து திறமசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிற சேனக்காரிகளுக்கு வணக்கம். வணக்கம்.
அருமையான சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ரசிகர்கள். இன்னைக்கு தாயா நம்ம ஏரியாவில் திருப்புலானியில் இந்திரா நகரில் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நாங்கள் எத்தனை ஊருக்கோ நாடகத்துக்கு போயிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு தான் ஆலயத்துக்கு நேரம் நாடக மேடை இருக்கு. சில ஊரில் கோயில் ஒரு பக்கம் இருக்கு, நாடக மேடை ஒரு பக்கமாக இருக்கும். இன்னைக்கு தான் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறுஞ்சிருப்பமாக இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. ஏன்னா எங்க சத்தம் உங்களுக்கு கேட்கணும், உங்க சத்தம் எங்களுக்கு கேட்டா நாடகம் ஒண்ணுமே புரியாது. அப்புறம் நாங்க பேசுறது உங்களுக்கு புரியலன்னா ஏதோ ஹிந்திக்காரங்க வந்த மாதிரியே தெரியும். அந்த ஆளுங்க பேசுனா நல்லா கேட்கும். ஆமா, நம்ம பேசுறது ஒண்ணுமே தெரியாது. அதனால எங்க சத்தம் உங்களுக்கு கேட்கணும், உங்க சத்தம் கொஞ்சம் குறையணும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஏன்னா எல்லா நாளும் குடும்பத்தில் நீங்க உங்க சத்தம் தான் பெருசா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் அமைதியாக இருந்து நாடகத்தை விடிகிற வரை ரசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நல்ல நம்ம ஊருக்காக தலை சிறந்த கலைஞரை கொண்டு தேர்வு செஞ்சு நாடகத்தை ஒரு ஆளாக பொறுக்கி அதை தேர்வு செஞ்சு ஒரு ஆளுகளாக தேர்வு செஞ்சு பொறுக்கி ஒவ்வொரு ஊர்லையும் பொறுக்கி ஒவ்வொரு சங்கத்திலையும் பொறுக்கி இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கான். முதல்ல பப்புனை பப்புனு பெரிய பொறுக்கிய. அதனால ரொம்ப அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிப்பீங்க. என்ன வந்தாலிருந்து பொங்க வைக்கிறீங்க, எத்தனை பொங்க ஒண்ணுமே பாதிக்கு மேல 7:45 இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பொங்க தான் பொங்குது தம்பி. அது என்ன பொங்கல் ஒண்ணுமே எனக்கு புரியல. சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கல். இன்னும் கொஞ்ச நேரம் அக்கறை பொங்கல் வந்துடும். ஏன்னா சக்கரை குடிச்சுன்னு அக்கத்தானே. அதான் நீங்க தவறா நினைச்சுக்கிறப்படாம. ஏன்னா இப்ப சக்கரை கூடுனாலும் பிரச்சனை, சக்கரை கம்மியா இருந்தாலும் பிரச்சனை, சக்கரை ஒரு அளவா இருந்தாலும் பிரச்சனை. வாழ்க்கையில இப்ப சக்கரை தான் மனுஷனுக்கே பிரச்சனை. சக்கரை இல்லாம வாழணும்னா என்ன செய்யணும்? என்ன வேணும்? அக்கறையோட வாழணும். ஆமா, அக்கறை இருந்தா தான் சக்கரை குறையும். ஆமா, இல்லைன்னா சக்கரை கூடணும்னா நம்ம ரேஷன் கடையில் போய் தங்கி இருந்தா தான் சக்கரை நல்லா கூடும். சக்கரை இதுலயுமே அக்கறை இருக்கணும். அக்கறை இருந்தா தான் நம்ம தொழிலையும் நல்லா இருப்போம், வாழ்க்கையிலும் நல்லா இருப்போம். ஒரு ஆளும் ஒரு தொழில் எடுக்கிறோம்னா அதுக்கு அக்கறை முக்கியம். அதுக்கடுத்து சக்கரை. அந்த அக்கறை இருந்தா தான் அந்த சக்கரை இங்க இனிப்பு கிடைக்கும், இல்லைன்னா கசப்பு தான் கிடைக்கும். அதான் இன்னைக்கு அருமையான ரசிகர்கள். ஏன்னா நம்ம நாடகத்தை பார்க்கறக்கா நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. அன்னை பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, மாயவரம், எங்கேயோ இருந்து வருகின்ற அத்தனை ரசிகர்களை வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். இவங்க நினைச்சா இந்த கம்ப்யூட்டர் காலத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவுன்னா ஒரு ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவுன்னா இது வைக்கலாம் கிராமிய நிகழ்ச்சி, ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம், ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம் வில்லு பாட்டு, ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் நாடகம் தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த எனது அன்பு சொந்தங்கள், காட்டு நாயக்கர், பழங்குடியினர் அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை, ஏன்னா இல்லை ஏன்னா இல்லாதவங்களுக்கு அந்த விழாவே நல்லா சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்னு கஷ்டப்படுறவங்க தான் இந்த விழாவை சிறப்பாக பண்ணுவாங்க. பணம் இருக்கிறவே பேங்கில் ஓடுவேன், எங்கிட்டாவது இந்த நேரத்தில் போய் எங்கிட்டாவது ஒழிச்சு வைப்பேன். நம்ம இல்லாத மக்கள், ஏழை எளிய மக்கள்கிட்ட இது மாதிரி விழாவை ஏற்பாடு செஞ்சு நாடகத்தை வைக்கணும்னு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து எனது அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி நன்றி கலந்த வணக்கம். காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு அவர்களை மேடைக்கு வருக என வரவேற்கின்றோம். இங்கு வருகின்ற காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு அவர்களுக்கு பொன்னாடை போட்டு இருப்பதால் மேடைக்கு வருமாறு வருக என எனது அன்பு சொந்தங்கள், காட்டு நாயக்கர், பழங்குடியினர் சமுதாயத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். அனைவரும் வாங்க, ஆதரவு தாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். அன்பு அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா எத்தனை துறை இருந்தாலும் ஒன்று நம்மளை காக்கிறது, ஒன்று இராணுவத்துறை, இல்லைன்னா காவல்துறை. இந்த 2 துறை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் கலைத்துறையிலையும் நல்லா இருக்க முடியும்.
எல்லாத்தையும் எடுத்து வந்துருங்க, ஒரு ஆள் போட்டுருங்க. இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஹார்மோனிய கலையரசு அன்புனார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பிரபுராஜ் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே மொத்தம் 10 துண்டு வேணும். இப்போதைக்கு 5 வேணும். அது ஹார்மோனிய கலையரசு அன்புனார் பிரபுராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள கலைஞர் விழாலூரைச் சேர்ந்த வேலு அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பெறுவதற்கு விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற வட்டார நாடக கலாசி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமுக தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, அவங்க வரையில போடுகிறோம். வருங்கால வாலிபர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட நம்ம ஊருக்கு வந்தாச்சு. வந்த பெருசு இல்லை. நம்ம ஊரில் வீட்டில் இருக்கின்ற அந்த 18ஆம் படி கருப்பசுவாமி, சோனை கருப்பன், ராக்காச்சி அம்மன், லாடன் தெய்வம் அனைத்து தெய்வத்தை வணங்கி கலைப்பணி துவங்குவா. ஹலோ லேசா மாத்திக்கிறேன். பைக் நல்லா இருக்கால, எந்த குறையும் இல்லை. இந்த இதை மட்டும் லேசா மாத்தி இல்லை, இதை மட்டும் ஹலோ கொஞ்சம் வாங்க கெயின் எடுத்து. ஹலோ 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 வேற மைக் இருந்தா போட்டு ஹலோ கொஞ்சம் வாலியம் வைக்க மாட்டேன்னு. குடும்பத்தோட இந்திரா நகர் வருவோ வருவோ, இந்த குறைகள் எல்லாம் 18ஆம் படி கருப்பருட்டே சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் சோனை கருப்பருட்டே சொல்வோ. கற்பனையே நினைப்போ. குடும்பத்தோட இந்திரா நகர் வருவோ வருவோ, குறைகள் எல்லாம் கற்பனைக்கிட்டே சொல்வோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம், பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம், எத்துக்கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம். போடா நாம தொட்டில் கட்டுவோம், கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அலோ கற்பங்கையிலே, அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் கற்பங்கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் கற்பங்கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் கற்பங்கையிலே. குடும்பத்தோடு இந்திரா நகர் வருவோம், குறைகள் எல்லாம் கற்பர்கிட்டே சொல்வோம். கருப்பசாமிதா எதைய திட்டுவார் கருப்பசாமிதா, நிறைவேற்றி வைப்பதுமே சோன கருப்பன் போடியா, நிறைவேற்றி வைப்பதுமே சோன கருப்பன் தான். ஆத்தமாடி வாராளையா ராக்காச்சி அம்மன் தான், ராக்காச்சி அம்மன் தான், வாராளையா ராக்காச்சி அம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வம் மேல் ஆடும் தெய்வம் தான், ஆதரிக்கும் தெய்வமும் மேல் ஆடும் தெய்வம் தான். குடும்பத்தோட கருப்பர்கிட்ட வருவோம், குறைகள் எல்லாம் கருப்பர்கிட்டே சொல்வோம். கூப்பிட்டா ஓடி வருவாளா, காளியாத்த தீ போட்டு ஆடி வருவாளா, கூப்பிட்டா ஓடி வருவாளா, காளியாத்தா தடி போட்டு ஆடி வருவாளா. கொஞ்சம் வாரி மிக்க வேண்டியது. ஹலோ ஹலோ மாநில எடுத்துனே, ஹலோ ஹலோ மாநில எடுத்துனே, அவுட்டு போயிடுச்சுனே. ஹலோ ஹலோ ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா, காளியாத்தா தீ போட்டு ஆடி வருவாள். அத்தோ ஓடி வருவாளா, காளியாத்தா தடி போட்டு ஆடி வருவாளா. அத்தா உடுக்கை
சொல்லு வாசகியே ஓடிவாமா தாயே ஒரு சொல்லு வாசகியே அத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா அலியாத்த தீ ஓட்டு ஆடி வருவாளா மஞ்சள் முகத்தழகி ஓடிவாமா சாமி வந்துட்டா பிடிக்காது ஆரட்டும் அம்மா மஞ்சள் முகத்தழகி ஓடிவாமா மனசு இறங்கி நீ ஓடிவாமா பிடிக்காது ஆரட்டும் எங்க ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாசையே ஓடிவாமா எங்கடா ஒரு அம்மா மஞ்சள் சேலை எங்க மஞ்சள் சேலை சேப்பு ஜாக்கெட்டு அந்த மஞ்ச சேலை அங்கிட்டு திரும்பி இருக்க ஆமா அட லூசு போயில அது தூங்குதுடா தூங்கி விழுகுதுடா மண்டைய பாரு தூங்கி விழுகுதா நான் பாட்டு படிச்சதுன்னு சாமி வந்துருச்சேன்னு நினைச்சேன் இப்ப சாமி இல்லையா எப்ப சாமி வருமா நீ உன் பாட்டுக்கலாம் நான் சாமிய நான் இப்ப நம்ம ஊர்ல நான் இப்ப வர வைக்கிறேன் நீ வர வைக்க முடியாதியா நான் வர வச்சிருவோம்ங்கிறேன் முடியாதுங்கிறேன் நான் வர வச்சுட்டா உங்க 4 பேர் சம்பளத்தை என்கிட்ட தந்துருங்க தந்துடுறேன் சாமி வரலைன்னா ஏன் சம்பளத்தை நான் உங்கள்ட்ட தந்துடுறேன் ஐயா போட்டினா என்ன சரி விடியா சம்பளத்தை நாங்க தர்றோம் சரி நீ வர வைக்க முடியலன்னா உன் சம்பளத்தை நீங்க கொடுக்கணும் ஆமா உன் சம்பளம் மட்டும் இல்ல மருதமணி சம்பளத்தையும் சேர்த்து கொடுக்கணும் ஓ நீ வீடு மொத்தமா டைல்ஸ் போட்டு பிளான் பண்ணிட்ட இப்ப நம்ம ஊர்ல நான் சாமி வர வைக்கிறேன் அவளை தாத்தா ஐயா 18ஆம் படி கற்பரையா சோன கற்பரையா ராக்காச்சி அம்மா லாடன் தெய்வம் ஆத்தா உன்னை நம்பித்தான் களத்துல இறங்குறேன் சோன கற்பரையா 18ஆம் படி கற்பரையா உங்களை உன்னை நம்பித்தான் நாங்கெல்லாம் களத்துல இறங்குறோம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு சாமி வரக்கூடாது அப்புறம் வந்தா போறாங்க என்னடா திருட போறவனும் சாமி கும்பிடுறேன் நம்மளும் நல்லா நேர்த்தி கடை வைக்கிறவன் சாமி கும்பிடுறேன் காவல்துறை அதிகாரி ஐயா ஒருத்தன் டிமிக்கி விட்டுக்கிட்டே இருக்கான் 1 வருஷமா அவனை குறிச்சிட்டா நமக்கு பதவி விட்டு அவங்க சாமி கும்பிடுறாங்க சாமி எங்கிட்டு தான் பேசும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் சாமி எங்கிட்டு பேசணும் அவளத்தான் ஐயா கருப்பா சாமி வரக்கூடாது காலையில என் சம்பளத்துல பாதி சம்பளத்துல தேங்காய் உடைக்கிறேன் உனக்கு ஆண்டவனே ஆத்தா கருப்பா காலையில நான் லோனு காசு கட்டணும் உன்னை நம்பித்தான் இறங்குறேன் அவசியம் இப்ப சாமி வரும் தயவு செய்து யாரும் சாமி வரையில யாரையும் பிடிக்காதீங்க கைய கட்டாதீங்க காலை கட்டாதீங்க தெய்வ பக்தியோட இருங்க அவசியம் சாமி வரும் அப்படி எதுவும் சாமி வரலைன்னு பத்துக்கிறேன் நான் வளர்த்த ஆத்தாக்க சரி புருஷனை நினைச்சு பல்ல கடிங்க அவசியம் சாமி வந்துடும் முண்ட பயில கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்காளி ஆத்தா துதி போட்டு ஆடி வருவாளா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்தா துதி போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்காளி ஆத்தா துதி போட்டு ஆடி வருவாளா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்காளி ஆத்தா துதி போட்டு ஆடி வருவாளா காளியம்மா துளி போட்டு ஆடி வருவானா மஞ்சள் முகத்தலை
நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரியே நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி அம்மா வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஒடிவாமா வைத்தோர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஒடிவாமா அம்மா இந்திரப்பட்டி எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஒடிவாமா ஓட ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாஜையே ஓடிவாமா ஓடிவாமா. ஒரு சொல்ல வாசகையே ஒடிவாமா சமயபுர எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி சமயபுர எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி அந்த திருப்பூர் எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஓடிவாமா சமயபுர எல்லையிலே எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி ஒடிவாமா ஆளுகளவரே ஆளுகளவரே நீலவேகு வந்தா நீலவேகு வந்தா உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஊதிரா செங்குழலே உலகளந்த மாயவரே 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 கோட்ட கருப்பு வாடா கோபால கிருஷ்ண வாடா மாமுண்டி கருப்பு வாடா சப்பானி கருப்புனி வாடா ஐயா சோழ கருப்புனி வந்திரையா எங்களை பல சோதனைகள் இருந்து நீ தித்திரையா சோழ கருப்பு வந்திடையா எங்கள் சோதனை தீட்டிடையா 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 ஐயா 18ஆம் படி கருப்பு வந்திரையா 18ஆம் படி கருப்புனி வந்திரையா 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 ஐயா 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 நீ எந்த நாட்டு எல்லையிலே இருந்தாலும் ஐயா எந்த நாட்டு எல்லையிலே இருந்தாலும் நம்ம திருப்புலானி இந்திர நகருக்கு நீ பந்திரையா எந்த நாட்டு எல்லையிலே எந்த நாட்டு எல்லையிலே இருந்தாலும் எந்த நாட்டு எல்லையிலே இருந்தாலும் திருப்புராணி எல்லைக்கு வந்திரையா 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 ஐயா கோட்டை கருப்பு வாடா கோபால கிருஷ்ணா வாடா நொண்டி கருப்பு வாடா சப்பானி கருப்பு வாடா ஆரா. ஒரு அங்கே 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 இது மொத்தது கருப்பசாமி தங்க கலச்சமிழது அங்கே 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 இது முழங்குது கருப்பசாமி தங்க கலச்சமிழது அங்கே கிடி மலகிரி கருப்பசாமி தங்க கலச்சமிழது அங்கே 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 இது முழங்குது கருப்பசாமி தங்க கலச்சமிழது வாராங்க ஐயா வாராங்க வாராங்க எங்க கருப்பு வாராங்க வாராங்க எங்க கருப்பு விழுந்து போறாங்க விழுந்து போறாங்க ஐயா வாராங்க எங்க கருப்பு எங்க கருப்பு ஐயா பாக்க பையன் மறக்குது கருப்பசாமி பக்கம் வந்து புள்ளரிக்குது பாக்க பையன் மறக்குது கருப்பசாமி பக்கம் வந்து புள்ளரிக்குது ஐயா கருப்பு வடிவ பூண்டவரா காப்பவரா ஐயா நீல கண்கள் கொண்டவரா நீல கண்கள் கொண்டவரா ஐயா கருப்பு ஐயா சாமியார் சொல்லு நீங்க சாமியார் மணி விருதியை போடுறிய அது சண்டாளைங்க போதும் அமைதியா உட்காருங்க நாடகம் பெரிய நாடகம்
இன்னும் நம்ம சாமி ஆடட்டோம்னா ஊருக்காரன் சந்தேகப்பட்டுருவாங்க. என்ன வள்ளிதிரம நாடகம் சொன்னாங்க, மகமாய் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகன் போய் தெரிவித்துக் கொண்டு மற்றும் எண்ணகத்திலும் முன்னவரமாக விளங்கக்கூடிய திருப்புலானி இந்திரா நகரில் வீட்டிற்கும் காட்டு நாயக்கன் பழங்குடியினர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டு ஸ்ரீ 18ஆம் படி கற்பன சுவாமி, ஸ்ரீ சோனகற்பன், ஸ்ரீ ராக்காட்சி அம்மாள், ஸ்ரீ லாடன் தெய்வம் 16ஆம் ஆண்டு மாசிக்கலை திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகர்கள் கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, அண்ணே அமைதியா உட்காரு, உங்க சத்தம் தானே கேட்குது, என் சத்தம் கேட்கவே கேட்காது போல. இன்னைக்கு இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரிய பெறும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு ஒன்னார் மாங்குடியைச் சேர்ந்த சிங்கராஜா அவர்கள் வெகமரையிலே வேலன் வேடன் ஒருத்தனாக நடிக்க காட்டுப்படுகிறார்கள். எதுக்கு உரையாடி குயில் ஓட்டு குயிலும் கோகிலவாணி அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் வெங்கமரையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் புதுகையைச் சேர்ந்து எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் வெங்கமரையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்புனார் பல மாணவர்களுக்கு ஆசிரியராக விளங்கக்கூடியும் அன்புனார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த எஸ் பிரபுராஜ் அவர்கள் வெங்கமரையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, வாசமேடை போடுதம்மா, பின்போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வாய்ஸ் மைக் வை, அதே மாதிரி குறைக்காம நல்லா இருக்கு மைக்கு. வழங்கி நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, வழங்கி நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனாட ஓடலோ, ஆளோ குளிர் மேலே கனி தேன் கனிகளை தேடிது, ஆசை கிளி பார்த்த என்று ராகம் வந்து பாடுது, காடுகள் மலைகள் தேவனின் கலைகள் செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா, புவாசமேடை போடுதமா, பின்போல ஜாடை பேசுதமா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். பலே பலே பலே, ரொம்ப சிறப்பாக இசைத்த அல்ல கைதட்டி விட்டா பாத்தீங்க. ஆஹா, செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல், ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கத்தை. ஏன்னா கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவேரிக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபாய்க்கு தையக்கூலி கொடுத்து தச்சு, பின்னால ஒரு சன்னல், முன்னால 2 நிலை, 2 குண்டு, புரிஜம்புலாம் அம்புட்டு வேலிக்கறியை வெட்டி வெயிலில் கிடந்து சாவேன். தௌசண்ட்ல 36 ஓட்டை இருக்கும். இவங்க பார்த்தா ஜாக்கெட் மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு
குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த 8 நாளைக்கு இந்த பெண்கள்லாம் இந்த ராக்காச்சி அம்மா அந்த மகமாயி அந்த 18ஆம் படி கருப்பு சோன கருப்பு இந்த லாடு எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு கும்மி கொட்டுவாளையே அதுக்கு தான் எப்படி கும்மி கொட்டுவா அப்படி தன்னானே தன்னானே நந்தானே அரியா தவறத பாருங்க அரியாவா செஞ்சு வரத பாருங்க இப்படித்தான் கூட்டத்தில் பொம்பளையால கத்துங்க கும்மி பாட்டு அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்து கூட்டத்தில் பொம்பளையால அது மாதிரி கத்துங்க அதுக்கு தேவையில்ல நீங்க ரொம்ப கத்துறீங்க அப்படிதான் அதுலயும் சில பொம்பளை பேசுவோம் அமுத ஆனந்தி பெரிய கொட்டுக்கடி பெரிய பொல்லாத புரிஞ்சனா கண்டுக்கிட்டியா அப்படின்னு ஒரு பொம்பளையா கொட்டையில பேசிக்கிடுவா அதை நம்மளால ஆம்பளையால இடையில நுழையான் பாரு தலை அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ணன் இருக்கு நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு யாருன்னே தெரியாது அது பக்கத்தில் நின்றுக்கிறேன் அதாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்துவேன் அப்படி இப்படி 2 ரவுண்டு சுத்துவேன் 3ஆவது ரவுண்டு அந்த அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன் அதோட அடுத்துக்கிட்டு மண்டையை ஓட்டிக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்டில் கிடக்கும் செம்பு ஒரு பக்கம் கிடக்கும் வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும் பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பார் அப்புறம் நம்ம ஆளுங்களாம் அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க அப்புறம் சரி ஆண்டா முளைப்பாரி ஓட்டம் தேவையில்லாத வேலை அப்படின்னு அது மாதிரிலாம் இல்லாமல் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை ஆவடியார்களை சேர்ந்து கே முத்துராஜ் அவர்கள் விரங்கவர்களே மிருதங்கம் தவேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள். அன்பு மாப்பிள்ளை நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகாமல்ல சர்கோலைப்பட்டியை சேர்ந்து சூர்யா அவர்கள் இவர்கள் மனையிலே ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். ஐயப்பா ஓடி வர ஐயப்பா மிக சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் பலாலூரை சேர்ந்த வேலு அவர்கள் விளங்கமரிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு முத்துமாரியம்மன் சீன்கமேனி உரிமை எம் சுப்பிரமணியன் கூலியான விடுதி ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கு அன்புடன் நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு ஹோட்டலில் ஒன்றே விட்டாங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க சிக்கனுக்கு சிக்கனு மட்டனுக்கு மட்டனு முட்டைக்கு முட்டை லெக் பீஸு தோசைக்கு தோசை புரோட்டாக்கு புரோட்டா ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு விழாக்குழுவின் ஏற்பாடிலே அந்த ஹோட்டல் பேர் நடமாப்பில் பாண்டியன் ஹோட்டலில் ஏன்னா நான் சாப்பிட போயில பேரை பார்க்க மாட்டேன் சோறு தான் எனக்கு முக்கியம் ஏன்னா சோறுக்காக நாடகத்தில் சேர்ந்தது ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி. நம்ம ஊரில் பாண்டியன் மெஸ்ஸில் சொல்லியிருந்தாங்க ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும் ரொம்ப சிறப்பான
உபசரிப்பு செய்த அன்புலங்களுக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபெருக்கி அமைக்கும் சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திற்கு ஒளிவழி அமைப்பு சாந்தி ஆடியோஸ் சாந்தி தானே எங்கிட்ட போட்டுருக்குன்னு தெரியல அப்பாஸ் ஒளிபெருக்கி எந்திரியே நீ எந்திரியே இதுக்கு மேல அடிக்காது ஆட முடியாது என்னால ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிவழி அமைப்பு அப்பாஸ் ஒளிபெருக்கி அன்புடன் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆட அரசி அமிலே சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரழி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் புதுகை ராணி அவர்கள் மிருகமலை டான்ஸாக இருக்க காத்து வருகிறார்கள். சல்லுமியா சுண்ட கஞ்சி சோறுடா துடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற செய்த பாரடா. விரலோ நெத்திலி மீன் கண்ணோ காரப்புடி முகமோ கழுத்து மனமோ தென்னா துணி இது வில்லாங்குடா கையில் திக்காதுடா இது ரெக்க கட்டும பாலுடா ஏன் போனி ஏன் போச்சு அவ பொன்மேனி சுமனுடாந்தி அவ கதையை கேளு கதைகள் சொல்லும் கண்ணிகை கேளு பொது கவிதைகள் சொல்லும். ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு சோர் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எனது அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்து மருதமணி அவர்கள் மிருகமலையை பபனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆஜிவரை காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமலை திணையத்துறையை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும் நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நாடக பெரிய நாடக திருவிழாவிற்கு வருகை தரும் பெரியவர்கள் பக்த கோடிகள் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு 18ஆம் படி கருப்பண சுவாமி ஸ்ரீ சோன கருப்பன் ஸ்ரீ ராக்காச்சி அம்மன் ஸ்ரீ லாடன் தெய்வம் அருள் பெற்று அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு இறைப்பணியில் காட்டு நாயக்கன் பலகுடியினர் கிராம பொதுமக்கள் ஒய்எம்சி இளைஞர்கள் இந்திரா நகர் திருப்புலானி என்பதை தெரிவித்துக் கொண்டு பூசாரி சோனையம் முருகானந்தம் கோட்டைராஜ் காயாம்பு அன்புலங்கள் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்றோம். எங்களது நாடகத்தினை சிறந்த முறையில் கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கருத்து கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்புனார் கேஎஸ் மீடியா யூடியூப் சேனல் அன்புனார் அவர்களுக்கும் நாடக கலை உலகம் கோமாளி ரசிகன் அண்ணனுக்கு இந்த அண்ணனுக்கு இந்த எடுக்கிற அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று கலந்த வணக்கம். உள்ள போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்லுவோம். பொம்பளை பள்ளி வந்தாத்தே உங்களுக்கு கலகலன்னு இருக்கும். இல்லைன்னா நம்மளை பார்க்கல கடுப்பா இருக்கான், தலை வலிக்கும். என்னை நினைத்துக்கு இருக்கேன் ஆளுக ஃபுல்லாக பப்புனாவே பொலியறது மாடாளான்னு வந்து ரெண்டு குண்டியை ஆட்டுறேன். உள்ளேயும் போறான்ல பொம்பளையும் வர சொல்றானும்ல. அப்படி இந்த உட்காந்து பாரு துண்டு போட்டுருக்காங்க. யார் தெரியுமா? யாரு? இவன் தான் சச்சின் டெண்டுல்கர். பேட்டு ஸ்டெம்பா பேட்டா பேட்டு. அது பக்கத்துல தம்பி இருக்க. அவன் யார் தெரியுமா? அவன் தான் ஜடேஜா. என்ன அடிச்சான் பாரு ஜடன்னு மூத்த இருந்தே வேற என்ன. அவர் பக்கத்து தம்பி அவன் யார் தெரியுமா? அவன் தான் டோனி. அவர் பக்கத்து தம்பி கட்டப்பட அவன் யார் தெரியுமா? அவன் தான் கங்குலி நக்குமாலை வச்சிருந்தாள். இப்பெல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திங்கக்கிழமை காலையில பள்ளிக்கூடம் போயில இருக்கு. 8 மணிக்கு மேல என்னன்னு என்னன்னு சொல்லி பள்ளிக்கூடம் போடா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புடா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் பாத்துக்கலாம். நீ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு முதல்ல. ஏ ஆயோ
ஐயோ ஒரு என்னம்மா என்ன சாப்பிட்டான்னு தெரியல, வயிறு வீங்கி கிடக்கு. ஏன்னா அப்படி முட்டை கலக்கி இதா தின்னா மஜுர்மாங்க. அப்படி குரூப்லாம் நிறைய இருக்கான் பள்ளிக்கூடம் போகாமல் இருக்குது. இதில் நிறைய ஆள் ஒரு பரிச்சை லீவ்லாம் விட்டு ஒரு மாதம் கழிச்சு பள்ளிக்கூடம் போயில பாரு. என் கோயிலில் தேங்காய்லாம் உடச்சி வேண்டிக்கிட்டே போவேன். என்னன்னு ஆண்டவனே மாரியாத்தா கருப்பா எப்படியா டீச்சர் செத்து போயிடறேன்னு ஆண்டவனே. முதல் நாள் பள்ளிக்கூடம் போயில ரொம்ப வேதனை, ரொம்ப வேண்டி. அதுலேயே அண்ணன் மையம் இருக்கான் பாரு. காலையில் 7 மணிக்கு மேலே ஒரு மாதிரியா காய்ச்சி அடிக்குதுப்பா, தலை வலிக்குதுப்பான்னு சொல்ல பள்ளிக்கூடம் போகிறேன். தயவு செய்து சொல்கிறேன் தம்பிகளா, நல்லா படிக்கணும். ஆத்தா பெண் சொல்கிற கேட்டு ஒழுங்காக படிக்கணும். இல்லைன்னா ஆளுக்கு 10 பாட்டில் பிராந்தி பாட்டில் வாங்கி குடிக்கணும். ஏப்பா அதை தாண்டாப்பா செய்கிறாங்க சண்டாலை. ஒருத்தர் எங்கேயோ படிக்கிறேன். ஆத்தா பெண்ண லோனு காசு எடுத்து அந்த காசு இந்த காசுன்னு கட்டி பிள்ளை ஒட்டியை நல்லா படிக்கணும் அப்படின்னு பொம்பளை பிள்ளைகள்லாம் காலேஜில் சேர்த்து விட்டுருக்காங்க பிள்ளைகள்லாம் படிக்கணும்னு. அந்த பிள்ளை என்ன செய்யணும்னா செல்லு வாங்கி வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்குங்க. இவங்க நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டா என் மகன் அங்கே தஞ்சாவூர் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான், டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணது இவனுக்கு தான் தெரியும். தயவு செய்து சொல்கிறேன் ஆத்தா பெண் சொல்கிறேன் கேட்டு நல்லா படிங்க என் அன்பு தம்பிகளை. தயவு செய்து அண்ணே அக்கா தங்கச்சி பைக்கில் போகிறது ரொம்ப கவனமாக போங்க. உங்களை காலில் வேணாலும் கும்பிட்டு விழுகிறேன். நம்ம சரியாகத்தான் போவேன், எவனாவது வந்து மோதுவேன். தயவு செய்து வண்டியில் போயில ரொம்ப கவனம். நம்ம ஆம்பளை பிள்ளைலாம் தேவையில்லையா, இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு பைக்கில் போயில அவங்களுக்கு பிளைட்டில் போகிற மாதிரி தெரியுமா, பெரிய தென்னாவட்டு மயிலாம் முறுக்கிக்கிட்டு அந்த சுடிதாரை போட்டுக்கிட்டு அந்த சுடிதாரை போட்டு அவங்க அந்த டிக்கிக்கு அந்த கீழ்ச்சி வச்ச செருப்புக்கு அந்த ஆக்டிவா வண்டிக்கு பார்த்தா பயனில் கண்டா அவங்களுக்கு சில பொம்பளைலாம் போனை பார்த்துக்கிட்டு போனை வைக்கிறதே இல்லை. தயவு செய்து சொல்கிறேன் வண்டியில் போகிறேன் நான் வளர்த்த ஆத்தாக்க பயலுகளாக கொஞ்சம் அமைதியாக போவாங்க. பொம்பளை பிள்ளை எதையும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ எல்லா கேஸும் பொம்பளை பிள்ளை பக்கம்தான் சேருது. நம்ம லேசாக ஏதாச்சும்னா 10 பேர் சேர்ந்து நம்மளைத்தான் அடிக்கிறேன். அது மாதிரி தயவு செய்து வண்டியில் போகிற ரொம்ப கவனமாக இருக்கணும். பிராந்திலாம் அதிகமாக குடிக்காதீங்க. பிராந்தினால பல குடும்பம் தெருவாக தெரியுது. கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 2 குவார்டர் மட்டும் சாப்பிடுங்க. கொஞ்சமா 2. ஆமாம் நிறைய ஆளு அப்படித்தான் இருக்குது. கொஞ்சம்னா அதுக்கு 2 தான். தயவு செய்து அந்த சத்தம் தான்டா கேட்குது, நம்ம சத்தம் கேட்கலடா. ஐயோ பேசாமல் இருக்கப்பா, ஏன்டா நாராத்தை நீங்களே கருத்து புரியவல அந்த சத்தம் தான் கேட்குது. அந்த சத்தம் இல்லை, இதோட ரிஃப்ளெக்ட். தயவு செய்து ஐயா அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகர் தெரிவித்து உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்லிடுவான். உள்ளே போயிட்டு வருவான். மற்றும் இந்த நாடகத்தினை காண வருந்திருக்கிற எனது பாசமிகு அன்பு மைத்தினர் தனம் டான்சர் அன்பு அக்கா. அந்த அக்கா வேற மறந்துட்டேன்டா. செல்வராணி அக்கா, செல்வராணி அக்கா தனா நிறைய பேர் வந்திருக்காங்க. அத்தனை அன்பு கலை உறவுகளை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி அண்டி கலந்த வணக்கம். நம்ம வர்க்கமெல்லாம் போக மாட்டாங்க, போனாலும் ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனா எதுவும் கட்டிங் இருந்தா சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குடா. என்ன பெண்கள் மாதிரி ஒற்றுமையா வாழ முடியாது. அதில் ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர். அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவங்க வீட்டுல கறிக்குழம்பா வைக்க லோனுனால பல குடும்பம் தெருவா தெரியுது, லோன்னு தெரியுது. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் எங்க ஊர்ல பேக்கு போட்டு பேண்ட் சட்டை போட்டுதான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். இல்லை அவனோட விட மாட்டேங்க. ஆதார் கார்டு 10 ஆதார் கார்டு சிலாய் சேர்த்து வீட்டில் வச்சுக்கிறதுங்க. அதுவும் இந்த லோனுக்கு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கான். நம்ம ஆள் டைலாக் கொடுப்பேன் பாரு, நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காடி அப்படின்னு சொல்லுவேன். எத்து பல்லா இருக்கு நம்ம ஆள் சொல்லுவான், பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கடி அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் வைடி பரட்ட மாதிரியே திருறேன் அப்படின்னு 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். ஒரு தேங்காய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனு காசு அன்னைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறது, சேலை ஜாக்கெட்டு, இவங்களுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி. நைஸா புருஷங்கார் கேட்பார் அன்னைக்குன்னு, இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் நீ என்ன மற்ற நாள் மூத்தரத்தை குடிச்ச மாதிரி அன்னைக்கு தான் தண்ணி சாப்பிட போற மாதிரி. இதுல இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மயிரை புடுங்குரண்டி, பணம் கட்டலாம் மயிரை பிடுங்கிடுவாங்க. ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. அதுக்கே ஆசீர்வாதம் பேர் வச்சாங்க தெரியுமா? பணம் வாங்குறவரே அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்க நம்பிக்கையா இருக்கு, என் மச்சனை தேவை வச்சிருக்கான், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும்,
நீங்கள் இல்லைன்னா இப்போ நீங்கள் பிச்சை தான் எடுக்கணும். அப்புறம் ஓயாமல் கும்பிடுவேன். பணம் வாங்குற வர பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டுங்க உங்களுக்கு கும்பிட்றக்கா அக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்குது. விடியுமோ விடியாதோ புருஷன் இருக்கானோ இல்லையோ 4:30 மணிக்கெலாம் வந்துட்டேன். புருஷனால லோனுக்காரனான்னு சந்தேகமாக வந்தது. வந்து வீட்டு வாசலில் ஒரு பாயை விரிச்சினேன். விரித்து ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுறேன். அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். அந்த பணத்தை வசூல் பண்ணோன்னா விளக்கு அமர்த்திடுவேன். இதோட நம்ம வீடெல்லாம் இருண்டு குட்டியாச்சிரா போயிடணுமா, அவங்க வீடெல்லாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பா. அவர் குழுத்தலைவி அப்படியே ஆத்தி அவங்க வாட்ட அந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு கேன் பேக்கு கீழ்த்து வச்ச செருப்பு நான் தான் குழுத்தலைவி மயிர பொண்ணுங்க தலைவி. ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா லோனே அப்படித்தான் போயிட்டு இருக்குமில்ல. திருவிழாவே லோனு தானோடா. குழுத்தலைவி நான் தான் குழுத்தலைவி மயிரா பொண்ணு தள்ளி அவங்க பண்ணுற புல்ட்ட பார்த்தியா. அடே அப்பா அம்முதா நீ பணம் கட்டலாம் உடனே நீக்கி புரிவேன். என்னவோ பெரிய இதெல்லாம் சேர்த்து விட்ட மாதிரி. ஏன்னா நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம். 50,000 வாங்கினா 70,000 கட்டணும். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாளும் லோனுன்னா அந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனமான்னு போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவ இருக்கேன். பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு முதுகுள்ளே குத்து மல்லாருன்னு நம்ம ஆள் உள்ள இருந்தே கத்துவான் பாரு. இவன் அடிக்கிற மாதிரியே சாகுடி 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 அது முண்டை சாகுடி சொல்லுவேன். அது முதுகுள்ளே குத்து வெளியே வந்து சொல்லுவேன், மாப்பிள்ள உங்க அக்கா பிரிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சொல்லுவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சுடுதண்ணி காய வைங்க அப்படின்னு உத்தரம் கொடுக்க. மாப்பிள்ள அனுவா பேசுதோ. நம்ம தான் வீட்டுக்கே போறது இல்லையே. தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய அண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய அண்ணே. ஆளுக்காரு அதட்ட பாக்குறேன், அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குறேன். ஆளுக்காரு அதட்ட பாக்குறேன், அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குறேன். இளவோயில குறுக்கு வருகிற சம்பாதிக்கிற என்ன செய்ய போறப்போ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே நரியண்ணே. தன்னா நானே தானா தன்னா நானே தானா தன்னா நானே தானா தன்னா நானே தானா. 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியும். 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியும். 60 வயசு கணவனை பார்த்தா 20 வயசு அடையாளம் தெரியும். என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய போறோமோ அண்ணே தென்னண்ணே, எப்படித்தான் வாழ்வோமோ அண்ணே நான் சொன்னேன். சின்ன சிறுச்சல்ல சிகரெட் பிடிக்குது, சித்த பண்ணுகிட்ட தீப்படி கேட்குது. சின்ன சிறுச்சல்ல சிகரெட் பிடிக்குது, சித்த பண்ணிக்கிட்ட தீப்பட்டி கேட்குது. அந்த பிடிக்கிறான் கேட்டாக்கா ஓ வேலையை பார்த்துக்க சொல்லுறாக்கா. பாரக்கா பழனி அப்பா பட்டணமா போயிட்டு வாரணப்பா, தான்சோட வாரணப்பா. பொம்மதே எனக்கு தினாக்கு சில்லி ஆம்லெட் பொரோட்டா கலக்கி புல்பாயில் ஆம்லெட் சூப்பரு. எனது பாசமிகு எனது அன்பு அக்கா மருதமணி நினைவாக, இந்த மருதமணிலாம் அந்த அக்கா ரொம்ப சிறப்பான ஒரு பாடகி. எங்கள் பெரியம்மா மகன் என் சொந்தக்கார மருதமணி அவர்கள் சார்பாக ரொம்ப சிறப்பான பாடகி. அந்த பாடல் நல்ல பாடல். அந்த பாடல் பாடிட்டு அந்த அக்கா இறந்து போயிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பான பாடகி. அந்த அன்பு அக்கா நினைவில் வைத்து எனக்கு 100 ரூபாய் என்பளிப்பத்து பெருமைப்படுகின்றார்கள். அன்பு அக்கா நெஞ்சார்ந்த நன்றி. அவர்கள் சொந்தத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம்.
ஹல் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தானாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு மறந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமீன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமீன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் எல்லாம் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வீதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் என்ன வந்த உள்ளம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடை திரும்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடை திரும்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகைகள் காணாத இன்பமடா நாளுகா மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்னாக என்னமோ கேட்டி என்ன கேட்ட என்கிட்ட இல்லை இப்போ மாட்டிக்க என்னமோ கேட்டி என்ன கேட்ட என்ன இருக்குன்னு என்னை வேற அதை வேற பண்ண சொல்ற இல்லை நாடகத்தை கூட்டிகிட்டு வந்தியா இல்லை வேற எதுக்கும் கூட்டிகிட்டு வந்தியா ஆ நாடகத்துக்கு தானே கூட்டிகிட்டு வந்த சரி அதுக்கு நான் காசு கூட பார்த்துக்க ஆமாம் என்னண்ணே நீ மாட்டுனே அதை அட தெரியுது நீ மாட்டு முதல்ல அட தெரியலைன்னா கீழே குனிஞ்சு தான் பார்க்கணும் மூஞ்சி தெரியலைனா அப்படி மாட்டு ஐ கேமராலாம் வந்திருக்கு ஐ சரி எல்லாரும் ரொம்ப ஜாலி முத்துராஜனே உன்னை கவனிக்காம போயிட்டேன் மன்னிச்சுக்கா ஐயா வெரி சாரி சாமியோட சாமியா இருக்கியோ மாலையில எல்லாம் போட்டிருக்க சார்பை குறைச்சிருங்க பேச மட்டும் வைங்க ஒரு அப்பதான் கேட்க தெரியும் ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் ஜாலியா இருக்கீங்க உங்களை நான் கெடுக்க விரும்பல நான்
எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைப்பா. ஆமாம், நானும் உங்களை கெடுக்க மாட்டேன், நீங்களே என்னை கெடுக்க மாட்டீங்க. அதனால அதான் உன்னையெல்லாம் நம்பி இருக்கலாம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை நம்பி வரலாம் எங்கே வேணாலும். அகிர மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிட்டு சேத்துல வாசிப்பி இந்த ஆட்டத்துக்கு. மனசுலகே சும்மா கிட்டே வச்சுக்க நீ அங்கிட்டு செவரு இங்கிட்டு செவரு
ஆகிக்கிட்டு தான் இருக்கும். சூர்யானே, நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க அப்பையிலேருந்து? நீ இன்னும் டைட் பண்ற, லூஸ் பண்ற, அப்புறம் தேட ஆரம்பிச்சிடுற. என்னதான் உனக்கு பிரச்சனை? தோலை கிழிக்காம விட மாட்ட போதா? ஓகே. என்னது தோல் எவ்வளோ நட்டு இருக்கு? பையெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எப்போ பார்த்தாலும் நீ இப்படிதான் பொய்யா சொல்ற. பூங்குயிலே பூங்குயிலே, எத்தனை நாளான காத்திருந்தேன், நாளான கண்ணி பொண்ணு வாமா வடாத ரோஜா கண்ணு. பூங்குயிலே பூங்குயிலே, எத்தனை நாளான காத்திருந்தேன். மனமுருகி போகிருப்ப பூங்குயிலே, எத்தனை நாளா நான் காத்திருந்தேன். எப்படி பாக்குறாப்ல பாத்தீங்களா இல்லையா? ஆடுறத அப்படி பாப்பாப்ல. அண்ணனா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் நீ ஆடுறத கவனிச்சாதான் அவன் வாசிக்க முடியும். அப்ப எதை ஆட்டினாலும் கவனிப்பாரா? ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு வாசிக்கிறான். ஐயோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆட்டுறத நீ நுணுக்கமா பாக்குற பத்தியா? ஏறிக்கையா ஏறிக்கையா ரிக்ஷாவில்லை, எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்லை. நான் அப்பதான் உன்னை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். தங்கச்சி கிட்ட போயிட்டு குர்ரா குர்ரா குர்ரான்னு என்னடா குர்ரான்னு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் குடுத்து விட்டு மாதிரி வேலை பார்த்துருவேன். நான் அண்ணன் நாள் தங்கச்சி தான். எத்தனை நாளைக்கு ஓசிலே சோறு ஊத்த முடியும்? நீ நாள் கூட்டிட்டு போய. ஐயோ, நீ அண்ணனா மாமாவா? ஏறி நல்லா ஒண்ணு பட்டமா மாமா, பழத்த நல்லா பறிக்கட்டுமா.
பாத்தியா அதாங்க கேக்கு தங்கச்சி ஆடணும் அண்ணன் பாடணும் எங்க பாடு நீ பாடுற என்ன அண்ணாதா பாத்தியா அதாங்க கேக்கு குட்டி நல்லா இருக்கியா அது வேற நடப்பா நான் எப்படி அந்தத்த பாத்தியா அப்பத்த கேக்கலாம் மொழு மொழுன்னு எம்மா மொழு மொழுன்னு குட்டியா வர்றா அடாடாடா படுவா மாதிரி இருக்கா சாப்பிடு சாப்பிடு மாடு புடி மாடு போடா வெண்ண வெட்டி புண்ணாக்கு ஏடா புடிமாடா யாராடா பார்த்து கேட்குற நேத்து மஞ்சள் போனீனா மாடு புடி கரைச்சிக்கிட்டு ஊத்தி பிரியா ஊத்தி என்னைய பார்த்து புடிமாடுன்னு கேட்குறேன் அந்த கேப்ப மாதிரி நீ கம்முன்னு உட்காந்துருக்க நான் என்ன கேட்க மலை மாடு முடியும் மாதிரி. ஓ அண்ணன் தானே அண்ணன் முகர படா ஏமா இங்க வாமா ராணே இங்க வாமா ஏமா நான் கேக்குறது தப்பா நினைக்க மாட்டேன் என்ன முன்னா நாயே அதை எடுத்து வை ஏமா உன் தங்கச்சி எனி டைம் அழுதுகிட்டே இருக்காமல தொடர்ந்து எனக்கு தங்கச்சி இல்லையே நான் ஒரு ஆள் தானே வாங்க போடுங்க வாங்க பா மாடு புடி மாடு வாங்க வாங்க டேய் வெண்ண இல்லா கம்முன்னு அருமை என் தங்கச்சி பேரழகி குண்டி வளர்த்தான் பிள்ளைக்கு ஏய் மாடு புடி மாடு போடுங்க பொன்னாடை போத்தி கௌரவிக்கு பிடிக்கிறது அந்தால என்ன கூடி போய் ஃபர்ஸ்ட் நைட்டா நடத்த போறாரு ஏன்டா இப்படி என்னை அநியாயம் படுத்துற பாடுதான் படுத்துற அந்தாலும் பொண்ணாட போத்த வந்தவர ஏன்டா இப்படி படுத்தி எடுத்துக்கிட்டு அண்ணே நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எப்படி வாசிப்ப என்ன ஒரு சத்தம் தான் வருது அல்ல நிறைய சத்தம் வருமே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் இந்த வேலையாடா பண்ண சொல்லுவீங்க பொன்னாடி அந்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி இருந்த வணக்கம் மல்ல 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 மால மாலதா மல்ல எக்தோ டீச்சர் வெட்டிக்கடி ஒன்னொன்னு சொல்லித்தாரு கத்துக்கடி நான் சூடானே மோகினி கை தீண்டாதே மார்கழி மகமாகி சமயபுரத்தாயே என் மகள் எனக்கு அண்ணே பாடுறது பிரச்சனை இல்லைண்ணே இதுக்கு இது வேணும்லண்ணே நான் வச்சிருக்கேன்டா ஆட்டு வேண்டா அண்ணே நீ பாடுனே சட்டியில் பற்றி மகமாகி சமயபுரத்தாயே என் மகள் எனக்கு எல்லாமா நீயே நீ ஆடுற இத வந்து கையில பிடிக்காம ஆடணும் இத கையில பிடிக்காம ஆனா விழுந்துருமே முருதன் கட்ட ஆமா சாமான் தெரிக்குது நீ நல்ல சாமி பாட்டா பாடு நான் குத்தாம ஆடுறேன் மாரிகமா மாரிகமா திருச்சூலிகமா நீலிகமா மாரிகமா காதல் வைபோகமே தானும் நன்னாளிலே வானில் ஒருவனமாய் ஜோடி கிளிகள் குடி செய்து இந்தா 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 மொள மொளன்னு எம்மா இந்த பாட்டு இந்த உன் தங்கச்சிக்காண்டி இந்த பாட்டு புது பாட்டு பாடு குத்துறன் குத்துறன் சொன்னிகள குத்தாமத்தா அடியா குத்தாமத்தா 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 போதுமாப்பா காட்டுறன் காட்டுறன் சொன்னிகள கட்டாமத்தா மொள மொளன்னு மொள மொளன்னு புல்லா 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 மாடு புடி மாடு கட்டுற ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் என் தங்கச்சி அப்படியே கூட்டிட்டு போயிருக்க நீ எனக்கு அண்ணனா இல்ல புரோக்கரா மாமானோட வச்சுக்க
லலா லலா லலா